ஓம் சாந்தி. ஒரு மனிதர் ஒரு பாதையில போயிட்டு இருந்தாரு. அப்போ அவர் பார்த்தாரு, இன்னொருவர் ஒரு குதிரைய அவருடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த குதிரை அவருடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தது. குதிரைகளுக்கு சிறைப்பிடிப்பு அப்படிங்கிறது பிடிக்காது. மனுஷங்களுக்கு தான் பிடிக்கும். அதை பார்த்து அவரு இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால முதல்ல அந்த மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட கேட்கிறாரு, அந்த குதிரையை உள்ள கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கிட்ட, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? ரெண்டாவது மனிதர் சொல்றாரு, நீங்க ரொம்ப உதவி செய்வீங்க. இந்த குதிரைய ஏதாவது ஒரு வேலைக்காக வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகணும். ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரைய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அந்த வழிபோக்கர் போக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் குதிரையை படிக்கட்டுகள் வழியா முதல் மாடிக்கு அழைச்சிட்டு போறத பாக்குறாரு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இது என்ன? ஆனா பிறர் விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? இருந்தாலும் அவர் கேட்கிறாரு, நான் இன்னும் உதவி செய்யணுமா? இரண்டாவது மனிதர் சொல்றாரு, நீங்க இந்த குதிரையை முதல் மாடி வரை கொண்டுட்டு வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப கருணையா இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி முதல் மாடிக்கும் கொண்டுட்டு போயிடுறாங்க அந்த குதிரையை. அப்போ அந்த வழிபோக்கரோட மனதுல இது என்ன அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அந்த குதிரையினுடைய உரிமையாளர் சொல்றாரு, நீங்க எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, இந்த குதிரைய அப்படியே குளிக்கிறதுக்காக பாத்ரூம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மனுஷனுக்கு மனசுல கேள்வி மேல கேள்வி உருவாகுது. குதிரைய குளியலறைக்குள்ள கொண்டுட்டு போகணுமா? அவர் நினைக்கிறாரு, எனக்கு இதனால என்ன? இது அவருடைய குதிரை, நான் உதவி செஞ்சுட்டு போயிடுவேன். இவர் என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரையை பாத்ரூம்குள்ள தள்ளிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த குளியல் தொட்டியில அந்த குதிரையை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் குதிரையினுடைய உரிமையாளர் அவரோட ஜோப்ல இருந்து துப்பாக்கி எடுக்கிறாரு. குதிரையை சுட்டு கொன்னுடுறாரு. அந்த வழிபோக்கர் கேட்கிறாரு, இது என்ன மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம்? இது வரைக்கும் அவர் அமைதியா இருந்தாரு, ஆனா இப்போ இல்ல. குதிரையினுடைய உரிமையாளர் சொல்றாரு, எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்கு ஒரு நோய் பிடிச்சிடுச்சு, அறிவின் நோய். எந்த நோய்? அறிவின் நோய். எந்த விஷயத்த பத்தி பேசினாலும் அவர் சொல்வாரு, எனக்கு ஏற்கனவே தெரியும், அதுதான் அவருடைய நோய். எதை கேட்டாலும் ஒரு மெதுவா ஸ்மைல் பண்றாரு, அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுக்கான பதில் என்ன? உலகத்தினுடைய எந்த விஷயமா இருந்தாலும் அவரு தெரிஞ்சிருக்காரு, இல்ல அவருக்கு தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறாரு. இன்னைக்கு அவர் என் வீட்டுக்கு உணவுக்காக வரப்போறாரு. அந்த வழிபோக்கர் கேட்கிறாரு, அது சரி, ஆனா அதுக்கும் குதிரையை கொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ அந்த மனுஷர் சொல்றாரு, அவர் என் வீட்டுக்கு சாப்பிட்டு கைகளை கழுவுறதுக்காக பாத்ரூம்க்கு போறப்போ பயந்து ஆச்சரியத்தோட வெளியே வருவாரு. இது என்ன மாதிரி விஷயம்? குளியல் தொட்டியில ஒரு இறந்த குதிரை. இத அவர் எப்பவும் பார்த்திருக்க மாட்டாருல்ல, கேட்டிருக்கவும் மாட்டாருல்ல. அப்ப அவர் என்கிட்ட கேட்பாரு, அப்போ நான் என்னுடைய பழிய தீர்த்துக்குவேன், எனக்கு தெரியும். எப்பவும் அவர் சொல்வாரு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனாலதான் மனித உணர்வினுடைய மிகப்பெரிய நோய் என்ன? எனக்கு தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்சவன். அதனாலதான் அறிவின் எதிரி, அறிவின் சத்ரு அறியாமை கிடையாது. அறிவின் அகங்காரம், அறிவினுடைய மாயை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாயை. அறிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அறிந்ததுங்கிற தகவல்கள். ஒரு மனுஷன் எவ்வளோ அதிகமா தெரிஞ்சுக்கிறானோ அவன் அறிவாளியா மாறிடுறான். ஆனா அவனுடைய அந்த கற்றல் முடிஞ்சு போயிடுது அந்த இடத்துல. ஏன்னா அந்த கத்துக்கிறதுக்கான அளவுகோல் என்னன்னா, காலியா இருக்கிறவன் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவன், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் இந்த அமைதியின்மை ஏன்? எல்லாம் தெரிஞ்சா இந்த தயக்கம் ஏன் இருக்கணும்? எல்லாம் தெரிஞ்சா மனசுல இந்த அலைச்சல் ஏன் வரணும்? விழிப்புணர்வினுடைய அந்த பிறப்பு வெறுமையில தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இப்படி சிந்திக்கணும், எனக்கு எதுவும் தெரியாது, ஒரு மாசற்ற சிறு குழந்தை மாதிரி இப்போ நான் தெரிஞ்சுக்கணும், இப்போ நான் கண்டுபிடிக்கணும், வாழ்க்கையில நின்றுட்டு இருக்கேன், நிலை பெறணும், நம்மள நாமளே பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நான் எங்க ஓடிட்டு இருக்கேன்? நிக்கணும், தங்கணும். அந்த ஆழ்ந்த இடைவெளியில நமக்குள்ள நாமளே உரையாடல் செய்யணும். அதனால பட்டியினுடைய முதல் விதி என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கணும். அது ரொம்ப நல்லது. பேசணும்னா அவங்க கிட்ட அவங்களே பேசிக்கோங்க. மத்தவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா சாதனை தொடர்பான, தவம் தொடர்பான விஷயங்களை பேசுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதே உலக சிந்தனை, அதே லௌகீக சிந்தனை,
நம்ம எந்த உலகத்துல இருந்து இங்க வந்தோமோ அந்த உலகத்தை பத்தி அதே சிந்தனை இருந்துச்சுன்னா இங்க பட்டியிலிருந்து எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. இங்க வந்திருக்கோம்னா ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வினுடைய அந்த பலனை நம்ம பெறணும். அதனால 2வது விதி, பார்வை கீழே இருக்கணும். கண்களை எவ்வளோ அலைக்கழிக்கிறோமோ, எவ்வளோ தூண்டுதல் கொடுக்கிறோமோ அவ்வளோ எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். எண்ணங்களை ஓட விடாம தடுக்கணும்னா 3 தலங்கள் மட்டும்தான் ஓடணும். ஒன்று சத்தியம், இன்னொன்று சிவம், 3வது சுந்தரம். எது சத்தியமோ அதை பத்தின சிந்தனை, எது வாழ்க்கையில சுபமானதோ அதை பத்தி தான் சிந்திக்கணும், எது அழகானதோ அதை பத்தி சிந்திக்கணும். பாதைகள் 3. அதனால மனுஷங்களும் 3 வகையா இருக்காங்க. சிலர் சுந்தரத்தினுடைய பாதையில இருக்காங்க. அப்போ அவங்க பொய் சொல்ல முடியாது. ஏன்னா பொய் ரொம்ப அருவருப்பா இருக்கும். அவங்க பொய்ய பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா அசத்தியம். ஏன்னா விகாரங்கள் ரொம்ப கருமையா இருக்கு. சுபத்தினுடைய அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவங்களுடைய உணர்வு எப்போ நல்ல விஷயங்களை பத்தி தான் சுழண்டுட்டே இருக்கும். சத்தியத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுத்தவங்க சத்தியத்தை பத்தி தான் யோசிப்பாங்க. பரமாத்மாவினுடைய மகா வாக்கியத்தை தவிர இந்த உலகத்துல வேறு எதுவுமே சத்தியம் இல்லை. அதனால அடுத்த 3 நாட்களுக்கு உங்களுடைய புத்தி, சிந்தனை, எண்ணங்கள், உணர்வு அது எல்லாத்தையுமே நம்ம மாத்தணும். எது ரொம்ப அழகானதோ, புனிதமானதோ, நமக்கு மகிழ்ச்சியை தருதோ அதை பத்தி மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். அதுக்கான யோக பயணம். காலையிலும் இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? முரளியில அந்த பயணம் காலையில 5 மணிக்கு முடிஞ்சிடக்கூடாது. நாள் முழுசும் தொடரணும். திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை கொண்டுட்டு வரணும். எனவே அதனால பார்வை எங்கே வைக்கணும்? கீழே. நடக்கிறப்போ, சுத்துறப்போ, அதையும் எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோ மனம் அதை பத்தி சிந்திக்கும். 3வது, முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கணும். இங்கிருந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது. 4வது விஷயம், மொபைலை ஆஃப் பண்ணிடணும். மின்னணு சாதனங்கள் அதுல டச் பண்றதுல இருந்து விலகி இருக்கணும். உண்மையில ஆழ்ந்த சாதனை செய்யணும்னா இங்கிருந்து ஏதாவது எடுத்துட்டு போகணும். பட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தீவிரமான ஒரு பொறுமையான சாதகர்கள் இதை செய்யணும். இங்க சுத்தணும், சாப்பிடணும், பரிசு வாங்கணும், கிளாஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க ஒரு காது ரசம், வாணி ரசம், புத்தி ரசம், புத்தி விலாசம், ஒரு அகங்கார ரசம், அவ்வளோதான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. அதனால ஒவ்வொரு செகண்டையும் தவமா நம்ம மாத்தணும். அதுக்காக ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு அருவி, வாட்டர் ஃபால் என்ன வேணா சொல்லலாம், அது நமக்குள்ள தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். அது ஞானத்தினுடைய ஒரு நீரூற்று. அது தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். உலகத்தினுடைய மற்ற எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் கிடைச்சாலே அந்த அருவியில மூழ்கிடணும். ஞானத்தினுடைய இந்த வற்றாத ஓட்டம் அவ்வியக்த முரளிகள்ல ஓடிட்டு இருக்கு. அது வாழ்க்கையில ஓட தொடங்கணும். நம்ம வாழ்க்கையினுடைய ஓட்டம் அவ்வியக்த முரளிகளினுடைய ஓட்டமா ஆகணும். அதனால இன்னைக்கு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பத்தி நம்ம பேசலாம். நீ குளிர்ந்த நீரூற்று என் பிரபுவே, நான் உன் தாகமுற்ற மான்குட்டி. இப்போதான் இந்த பாடலை கேட்டோம் இல்லையா? இது ஒரு கிறிஸ்துவ பாடல். பைபிள்ல வார்த்தைகள்ல இருந்து உருவானது. As an heart penteth after water brooks, I penteth after thee, O Lord. ஒரு மான் இல்லைன்னா மான்குட்டி தண்ணீருக்காக, ஒரு நீரூற்றுக்காக எப்படி ஏங்குதோ அது மாதிரி ஓ பிரபுவே நான் உங்களுக்காக ஏங்குறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நிரம்பிய தாகம் நமக்குள்ள வரணும். பிறவி பிறவியா விஷத்தை அருந்தி இருக்கும். உடலுக்கும் மனசுக்கும் விஷத்தினுடைய பழக்கம் இருக்கு. அதுக்கு அமிர்தத்தை கொடுத்தாலும் அது விஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. இந்திரிய சுகம்ங்கிறது விஷத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுல துன்பம் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. மாயை, பச்சாதாபம், வெறுப்பு. ஆனா மனுஷங்க இயல்பு அதை தான் நோக்கி ஓடுது. அதே உடலை சுத்தி உணர்வு தான் சுழண்டுட்டு இருக்கு. உடல் 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 உடலினுடைய அந்த சுவர்களுக்குள்ள உணர்வு சிறைப்பட்டு இருக்கு. யோகம்னா உடலினுடைய சிறையிலிருந்து ஆத்மாவை விடுவிக்கிறது. அதனால ஞானம்னா என்ன? அதனுடைய தாகம், ஏக்கம் நமக்குள்ள தொடர்ந்து இருக்கணும். இதுவரைக்கும் நாம புரிஞ்சுக்கிட்டது தகவல்கள் தான். ஆத்மா, பரமாத்மா, சங்கம யுகம், அழிவு முன்னாடி நிக்குது, விகாரங்கள், தெய்வீக குணங்களை வாங்குறது, இதை பண்ணணும், அதை பண்ணாதீங்க. தகவல்கள் நிறைய இருக்கு. ஆனா ஞானம் தகவல் மட்டும் கிடையாது. ஞானம் அனுபவம், உணர்வு, ஒரு புரிதல். அந்த புரிதல் ஒரு வினாடி மட்டும் வந்துருச்சுன்னா, ஒரு கணம் மட்டும் வந்தாலும் வாழ்க்கை மாறிடும். அது நடக்கிறது இல்ல, புரிதல் இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனாலதான் முரளிகள்ல பாபா புரிஞ்சுதா அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை கேட்கிறாரு. வாக்காளர் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாருன்னா வேறு ஒரு உணர்வோட சொல்றாரு. முழு முரளியையும் சொல்லிட்டு புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை எதுவும் புரியலைன்னா
நம்ம புரிதலை வந்து வளர்க்கணும். அப்போ நம்முடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து முன்னேற்றணும். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறது மனுஷங்க, சூழ்நிலைங்க, வாழ்க்கை. இதை தாண்டி வேற ஏதாவது புரிதல் இருக்கா? இது வரைக்கும் நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி வேற ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இந்த விஷயத்துக்கும் அப்பால் இருக்கக்கூடிய இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஷேக்ஸ்பியரோட ஒரு பாத்திரமான ஹேம்லெட். There are many things in heaven and earth, Horatio, than or dreamt of in your philosophy. இந்த உலகத்துல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நீ நினைச்சு கூட பார்க்கல ஹொரேஷியோ. நாம எப்படி சொல்ல முடியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு? நம்ம எப்படி சொல்ல முடியும் இந்த விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு? நம்ம ஸ்தூலமான விஷயங்களை கூட முழுமையா தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்போது ஆத்மா போன்ற ஒரு சூட்சுமமான ஒரு விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?